TRB Polytechnic exam 2021 differential equation டாப்பிக்கில் கேட்ட ஒரு கேள்வி. which of the following is not exact? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் எது எக்ஸாக்ட் இல்லை அப்படின்றது தான் கேட்குறாங்க. அதை நம்ம தெளிவாக பார்க்கணும். நாட் எக்ஸாக்ட் தான் கேட்டிருக்காங்களே தவிர எக்ஸாக்ட் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பேசிக் டெஃபினேஷன் பார்த்துடலாம். A differential equation of the form m dx plus n dy equal to 0 is said to be an exact differential equation if it satisfies the condition dou m by dou y equal to dou n by dou x. என்ன சொல்ல வராங்கன்னா, கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து இந்த ஃபார்மில் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். m dx plus n dy equal to 0 அப்படி இருந்ததுன்னா அதை எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாம். எப்போ அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எந்த கண்டிஷன்னா dou m by dou y equal to dou n by dou x. நம்ம ஆப்ஷன் ஏல வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். 2xy dx plus x square plus 3y square into dy equal to 0. என்ன ஈக்குவேஷன் வந்து இந்த ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் இருக்குன்னா m dx, அதாவது mன்றது 2xy, n dy, nன்றது x square plus 3y square. dou m by dou y அப்படின்றது என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியேட் m பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு y. y பொறுத்து நம்ம வந்து பார்ஷியலாக வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ 2xன்றது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோ, y வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. பை த சேம் வே n டிஃபரன்ஷியேட் n பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு x. எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x. இங்கே எக்ஸ் டேர்மே இல்லை, இது வந்து கான்ஸ்டன்ட் தான். கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ dou m by dou y equal to dou n by dou x. இப்போ எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால கண்டிப்பாக கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷன் ஆனது எக்ஸாக்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ராங். ஏன் ராங்னா, அவங்க என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா எந்த ஈக்குவேஷன் வந்து நாட் எக்ஸாக்ட் அப்படின்றதான் கேட்டிருப்பாங்க. பட் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸாக்ட்ன்றதுனால ஆப்ஷன் பி ராங். ஏன் ஆப்ஷன் பி அப்படின்றது ராங் அப்படின்னா, ஏ, இந்த ஏன்றது எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் வந்து பியில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பின்றது ராங். நெக்ஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுவோம். அதாவது பியில் இருக்கிற ஈக்குவேஷன் x square plus xy into dx plus xy dy equal to 0 by m dx plus n dy ஃபார்முலா படி mன்றது x square plus xy, nன்றது xy. dou m by dou y ஆல்ரெடி சொன்னது தான். டிஃப்ரென்ஷியேட் m வித் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு y. இது எக்ஸை வந்து எக்ஸ் ஸ்கொயரை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். இங்கே இருக்கிற xyயை வந்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ஒய்யை பொறுத்து. ஒய்யை பொறுத்தும் போது எக்ஸ்ன்றது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும், ஒய் அப்படின்றது 1 ஆகிடும். ஸோ dou m by dou y ஈக்குவல் டு எக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஷியேட்டு n பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒய்ன்றது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், dou m by dou y ஈக்குவல் டு எக்ஸ், dou n by dou x ஈக்குவல் டு y அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த கண்டிஷன் வந்து ஈக்குவலாக இல்லை. அப்படி ஈக்குவல் இல்லை அப்படின்னும் பொழுது ஸோ த கிவன் ஈக்குவேஷன் இஸ் நாட் எக்ஸாக்ட். அப்போ எக்ஸாக்ட் கிடையாது. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஆப்ஷன் டி வந்து ரைட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பி ஈக்குவேஷன் தான். இந்த பி ஈக்குவேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். 4 ஆப்ஷனில் வந்து நம்ம 2 தான் செக் பண்ணோம். 2 செக் பண்ணும்பொழுதே இந்த செகண்டு வந்து ஆப்ஷன் வந்து நாட் எக்ஸாக்ட்னு வந்துடுச்சு. நம்ம கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். மீதி இருக்கிறத 2 செக் பண்ணலாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இங்கேயே கண்டுபிடிச்சனால ஸோ ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்டு. ஆப்ஷன் டியில் இருக்கிற பி ஆப்ஷன். மூணாவதாக கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வந்து என்னென்னா இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இ பவர் ஒய் இன்ட்டு y plus 1 into dy equal to 0. Here இதில் m அப்படின்றது என்னென்னா e power x, n அப்படின்றது e power y into y plus 1.
இந்த e பவர் ஒய்யை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். e பவர் ஒய் இன்ட்டு ஒய் ப்ளஸ் e பவர் ஒய். டோ எம் பை டோ ஒய் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். வித் ரெஸ்பெக்ட் டு என்ன ஒய்யை பொறுத்து. ஒய்யை டேர்மே இங்கே இல்லாதனால இது 0 ஆகிடும். பை த சேம் ப்ராசஸ் டிஃபரன்ஷியேட் n பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸ் டேர்மே இல்லாதனால இதுவும் 0 ஆகிடும். ஸோ ரெண்டு வேல்யூமே 0 வரதுனால இது வந்து ஈக்குவல் தான். த கிவன் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸாக்ட். அப்போ ஆப்ஷன் சின்றது ராங் தான். ஏன் ஆப்ஷன் சின்றது ராங் அப்படின்னா இந்த சின்ற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியும் ராங். ஃபைனல் நம்ம பார்க்க வேண்டியது டி உடைய ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் எக்ஸாக்டான்றது பார்க்கணும். அது எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் அந்த டியில் இருந்தது நம்ம எழுதியிருக்கோம். காஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டிஎக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் sin 2y dy equal to 0. m term என்னன்றது எழுதியாச்சு. cos x cos square y. சேம் வந்து இங்கே பார்த்தோன்னா மைனஸ் வந்து சிம்பிள் இருக்கிறதுனால மைனஸ் நம்ம போட்டு ஆகணும். ஏன் அப்படின்னா நம்ம எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய கிவன் ஃபார்ம் என்ன இருக்குன்னா m dx ப்ளஸ் n dy தான் இருக்கும். ஸோ என்னுக்கு வந்து இந்த மைனஸ் சேர்ந்தே வந்துடும். சரி, நெக்ஸ்ட் வந்து எம்மை வந்து பார்ஷியலாக வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். இந்த காஸ் எக்ஸ்ன்றது அப்படியே இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அது கான்ஸ்டன்ட்டு. இந்த காஸ் ஸ்கொயர் ஒய்யை பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன வரும்னா 2 cos ஒய் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் அந்த டேர்ம் வந்து காஸ் ஒய்யை மட்டும் நம்ம பண்ணும்பொழுது மைனஸ் சைன் ஒய்ன்னு வரும். இது பேசிக் வந்து இது காஸ் ஸ்கொயர் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் இது. நெக்ஸ்ட் டேர்மில் வந்து எக்ஸை பொறுத்து நம்ம பண்ண போகிறோம். எக்ஸை பொறுத்து பண்ணுறதுனால இந்த மைனஸும் சைன் 2yயும் நம்ம அப்படியே வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். காஸ் எக்ஸை பண்ணும்போது சைன் எக்ஸை பண்ணும்போது காஸ் எக்ஸ்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் காஸ் எக்ஸு சைன் 2y இது வந்து டோ என் பை டோ எக்ஸ்னு எழுதியாச்சு. இங்கே டோ எம் பை டோ ஒய் நம்மளுக்கு என்ன கிடச்சிதுன்னா காஸ் எக்ஸ் இன்ட்டு 2 cos ஒய் இன்ட்டு மைனஸ் சைன் ஒய்ன்னு கிடச்சிருக்கும். இந்த மைனஸை நம்ம அப்படியே முன்னாடி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காஸ் எக்ஸை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 cos ஒய் சைன் ஒய் இது வந்து ஒரு பேசிக் டிக்னாமெட்ரி ஃபார்முலா. சைன் 2y அப்படின்னு எழுதிக்கலாம். என்ன ஃபார்முலானா சைன் 2a ஈக்குவல் டு 2 cos a சைன் a அந்த ஃபார்முலாவை இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ மைனஸ் காஸ் எக்ஸு இன்ட்டு 2 cos ஒய் சைன் ஒய் டேர்ம்ன்ற மட்டும் இங்கே நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கு